கிடையாது. சார், இப்போ செங்கோட்டையன் அவர்கள் தாவேகாவில் இணைந்ததுனால அதிமுகவிற்கு அது பாதிப்பா ஏற்படுமா, இல்லைன்னா எப்பவும் போல அது அது பெருசா பாதிக்காது அப்படின்னு சொல்றீங்களா? அவருடைய சேலஞ்சே என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் என்ற பொறுப்பில் இருக்கக்கூடாதுங்கிறது தான். அது அவருக்கு மட்டும் இல்லை, அவர் கட்சியில் இப்போ அவர் கூட பயணிக்கிறவங்களும் அதை நிறைய பேர் நினச்சிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் வெளி வேஷம் அவங்கள்ட்ட கை விட்டு வாங்கினதுனால வெளி வேஷம் போட்டுக்கிட்டு இருக்காங்களே தவிர, எடப்பாடி பழனிசாமியை அங்கே யாரும் மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்ட ஆட்கள் கிடையாது. சரியா? அதான் நான் இதில் ஒரு மாற்று கருத்து இருக்கு எனக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா, இவர் சொல்கிறா ரைட், ஓகே, நீங்கள் திமுக பற்றி பேசுனா நான் எப்பவுமே உங்களை அடிப்பேன். ஆனால் இதில் எனக்கு ஒரு மாற்று கருத்து இருக்குது. அதாவது இன்னுமே பார்த்தீங்கன்னா, ஆஸ் பர் அல்காரிதம், ஆஸ் பர் பொலிட்டிக்கல் எலெக்ஷனோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் பார்த்து அல்காரிதம், மேத்தமெட்டிக்கல் கண்டிஷன்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா என்டிஏ கூட்டணிக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியுது வெட்ட வெளிச்சமாக. ஏன்னா பிரதானமாக திமுகவுக்கு எதிராக உள்ள ஒரு பிரதான எதிர்க்கட்சி என்பது அதிமுக. அதனால அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது.